ஜெர்மனியின் தனியார் ரயில்வே நிறுவன ஊழியர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் பயணிகள் மற்றும் சரக்கு ரயில் போக்குவரத்து கடுமையாக பாதிப்படைந்துள்ளது. ஜெர்மனியில் செயல்பட்டு வரும் டச்மான் ரயில்வே நிறுவனத்தின் பணியாளர்கள் ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் சரக்கு மற்றும் பயணிகள் ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. ரயில்கள் நிறுத்தப்பட்டதால் சுமார் 50 லட்சம் பயணிகள் சாலை போக்குவரத்தை நாடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இதனால் பேருந்துகளில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டுள்ளது. 6,20,000 டன் சரக்கு போக்குவரத்து முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. போராட்டத்தின் காரணமாக ஏராளமான பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் உள்ளூர் மற்றும் தேசிய நெடுஞ்சாலைகளில் அளவுக்கு அதிகமான நெரிசல் ஏற்பட்டுள்ளது. ரயில்வே நிர்வாகம் ஊழியர்கள் இடையிலான பேச்சுவார்த்தை கடந்த 10 மாதங்களாக நீடிக்கும் நிலையில் இதில் உடன்பாடு ஏதும் எட்டப்படவில்லை. தங்களது கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்கவில்லை என்பதால் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள ஜிடிஎல் ரயில்வே சங்கம் விளக்கமளித்துள்ளது. இதனிடையே இந்த வேலை நிறுத்தத்திற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். ஜெர்மனி அரசுக்கு சொந்தமான டச்மான் நிறுவன பணியாளர்கள் கடந்த 21 ஆண்டுகளில் அதிக அளவாக 7 நாட்கள் தொடர்ந்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். எல் துரைராஜ், உலக செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.